அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வருட ரமலான் மாதம் நிறைவு பெறும் நிலையில் இருக்கும்போது சிலர் நோன்பை இந்தியாவில் ஆரம்பித்துவிட்டு வளைகுடா நாடுகளுக்கு சென்றிருக்கலாம். அல்லது நோன்பை சவுதியிலே உம்ரா சென்றவர்கள் அல்லது வளைகுடா நாடுகளில் நோன்பை ஆரம்பித்துவிட்டு இந்தியாவுக்கு ரமலானுக்கு இடையில் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் யார் இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு சென்றார்களோ, சவுதி மற்றும் சவுதியை ஃபாலோ பண்ணக்கூடிய பிறை விஷயத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளுக்கு சென்றார்களோ, அங்கே ஒரு நாள் நமக்கு முன்பே நோன்பை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் ஒரு கால் அங்கே 30 நோன்பு பூர்த்தி செய்யப்படுமேயானால் இவர்களுக்கு 29 நோன்புகள் கிடைக்கும். இல்லை 29 நோன்போடு அவர்கள் முடித்துவிட்டு ஷவ்வாலை ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இங்கிருந்து சென்றவர்களுக்கு 28 நோன்பு மட்டுமே கிடைக்கும். அதே போன்று அங்கிருந்து வந்தவர்கள் சவுதியில் நோன்பை ஆரம்பித்து விட்டு இங்கே ரமலானுக்கு இடையிலே வந்தவர்களுக்கு இங்கே 29ஓடு பூர்த்தியாகிவிட்டால் அவர்களுக்கு 30 நோன்பு கிடைக்கும். இல்லை இங்கே 30 பூர்த்தி செய்யப்படுகிறது என்றால் அவர்களுக்கு 30 முடிந்து 31வது நாள் இங்கு நோன்பு நோற்று இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில என்ன செய்ய வேண்டும் இங்கிருந்து சென்றவர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் என்றால், இந்த விஷயத்திலே 2 ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான வழிகாட்டல், மாதம் 1 29ஆக இருக்கும் அல்லது 30ஆக இருக்கும். 29ஐ விட குறைவான மாதம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவாகவே விரல்களை காட்டியே சொல்லியிருக்கிறார்கள். மாதம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று 2 கைகளையும் காட்டி 29 அல்லது 30 நாட்களாக இருக்கும். இது ஒரு நபிமொழி ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் திர்மிதி ஷரீஃப் போன்ற கிதாபுகளிலே வந்திருக்கிறது. அஸ்ஸௌமு யௌம யஸூமுன் நாஸ் வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ் வல் அல்ஹா யௌம யுதஹின் நாஸ். நோன்பு என்பது மக்கள் எல்லாம் நோன்பு என்று முடிவு செய்யக்கூடிய நாள்தான் நோன்பாக இருக்கும். பெருநாள் என்பதும் மக்கள் முடிவு செய்யக்கூடிய நாள்தான் பெருநாளாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2 ஹதீஸினுடைய கண்ணோட்டத்தில் தான் இந்த விஷயத்தை நம்முடைய மார்க்க வல்லுநர்கள் ஃபுகஹாக்கள் அணுகுகிறார்கள். முதலாவது இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் அங்கே செல்லும் பொழுது ஒரு கால் அங்கே 29 நோன்போடு அவர்கள் பெருநாளை அறிவிப்பார்களேயானால் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அங்கும் 30 நோன்பு பூர்த்தியாகும் என்பதுதான். ஒரு கால் 29ஓடு முடியுமேயானால் இங்கிருந்து சென்றவர்கள் 28 நோன்பு நோட்டு இருக்கும் நிலையிலேயே அங்கே பெருநாள் அறிவிக்கப்படும். இந்த நிலையிலே இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, இவர்கள் நோன்பு நோக்கலாமா அல்லது பெருநாள் கொண்டாடலாமா? அங்கே பெருநாள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து இவர்களும் கட்டாயம் பெருநாள் கொண்டாட வேண்டும். அஸ்ஸௌமு யௌம யஸூமுன் நாஸ் வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ். பெருநாள் என்பது மக்கள் முடிவு செய்யக்கூடிய நாள். நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அவர்களோடு சேர்ந்து பெருநாளை கொண்டாட வேண்டும். ஆனால் இவர்கள் 28 நோன்பு தான் வைத்திருக்கிறார்கள் என்பதின் காரணமாக மாதம் 28 நாட்கள் கட்டாயம் வராது. 29ஐ விட மாதம் குறைவு கிடையாது என்பதினால் நாம் அவர் ஒரு நோன்பை பின்னர் கலாவும் செய்ய வேண்டும். 28 நோன்பு தான் வைத்திருக்கிறார், ஒரு நோன்பை கலா செய்ய வேண்டும். பெருநாளை அவர்களோடு சேர்ந்து கொண்டாட வேண்டும், ஒரு நோன்பை கலா செய்ய வேண்டும். அதே சமயத்தில் வளைகுடா நாடுகளிலிருந்து சவுதியை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளிலிருந்து இங்கு வந்தவர்கள் இங்கே ஒரு நாள் தாமதமாக நோன்பை ஆரம்பித்திருப்போம். அவர்கள் ஒரு நாள் முன்பே நோன்பை ஆரம்பித்து இங்கு வருவார்களேயானால் ஒரு கால் இங்கே 29ஓடு பூர்த்தி அடையும் என்று சொன்னால் அவர்களுக்கு 30 நோன்பு கிடைத்திருக்கும். அதே சமயத்தில் இங்கே 30 நோன்பு பூர்த்தி அடைகிறது, பிறை தென்படவில்லை என்ற முடிவுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே 29 அன்றே அவர்களுக்கு 30 நோன்பு முடிந்திருக்கும். இப்பொழுது இங்கே 30 என்று அறிவிக்கக்கூடிய நாள் அவர்களுக்கு 31வது நோன்பாக இருக்கும். ஆனால் இங்கே பெருநாள் அறிவிக்கப்படவில்லை. இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கும் அதே ஹதீஸின்படி அஸ்ஸௌம யௌம யஸூமுன் நாஸ் வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ் என்கிற அடிப்படையில் இங்கே எப்பொழுது பெருநாள் கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதுதான் இவர்களுக்கு பெருநாள் ஆரம்பமாகும். அப்பொழுதுதான் இவர்களும் பெருநாள் கொண்டாட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கும் ஷவ்வால் மாதமும் ஆரம்பமாகும். இவர்கள் நேரடியாக இங்கே பிறை பார்க்கவில்லை. இவரும் அதாவது சவுதியிலிருந்து வந்தவரும் பிறை பார்க்கவில்லை. இங்கே பிறை பார்த்ததாக அறிவிக்கப்படவும் இல்லை.
எனவே இன்னும் ஷவ்வால் மாதம் இங்கு ஆரம்பமாகவில்லை. அதனால் அவர் இங்கிருப்பவர்களோடு அஸ்ஸௌமு யௌம யஸூமுன்னாஸ் வல் ஃபித்ரு யௌம யஃப்திருன்னாஸ், மக்கள் பெருநாள் என்று முடிவு செய்யக்கூடிய நாள் தான் அது பெருநாளாக ஷவ்வால் மாதமாக இருக்கும் என்கிற ஹதீஸின் அடிப்படையிலே மார்க்க வல்லுநர்கள் சொல்வார்கள். அவர்கள் இங்கு எப்பொழுது பெருநாள் கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதே அவர்கள் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள். இப்பொழுது இவர்கள் 30 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் நோன்பு வைக்க வேண்டுமா என்றால் 31வது நாள் இங்கு எல்லோரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் இங்கு உள்ள நிலைப்பாட்டின்படிதான் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது இங்கு ரமதான் என்கிற நிலைப்பாடு இருக்கும் பொழுது அவர்கள் நோன்பை எந்த விதத்திலும் விட்டுவிட முடியாது. 31வது நோன்பாக ஆகிவிடுமே என்றால் அது 31வது நோன்பு ரமதானில் இல்லாவிட்டாலும் அது நஃபிலாக ஆகிவிடுமே தவிர, ஆனால் நோன்பு வைப்பது கட்டாயம். நோன்பு வைக்காமல் இருப்பது முறையல்ல. இங்கு எங்களுக்கு 30 நோன்பு முடிந்து விட்டது, அதனால் எங்களுடைய ரமதான் முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. இங்கு ரமதான் முடிந்து விட்டது என்று டிக்ளேர் பண்ணாத வரையிலும் இங்கே ரமதான் முடியாது. அதனால் நோன்பு காலத்திலே இங்கே பெருநாள் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் கட்டாயம் நோன்பு நோக்க வேண்டும். பெருநாளை இங்குள்ள மக்களோடு சேர்ந்து கொண்டாடி கொள்ள வேண்டும். இதைத்தான் ஃபுக்கஹாக்கள் மார்க்க வல்லுநர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்களும் தங்களுடைய துஹ்ஃபத்துல் முஹ்தாஜிலே லிஅன்னஹு பில் இன்திகாலி இலைஹிம் சார மிஸ்லஹும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இவர்களின்பால் அவர்கள் திரும்பி வந்து விடுவார்களேயானால், அதாவது இந்த ஊருக்கு அவர்கள் வந்து விடுவார்களேயானால் இந்த ஊர்வாசிகளை போன்று ஆகிவிடுவார்கள் நோன்பு விஷயத்திலும் பெருநாள் விஷயத்திலும். அதனால் இங்கு என்ன நடக்கிறதோ அதைத்தான் அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டுமே தவிர அவர்களாக புதிதாக ஒன்றை செய்யக்கூடாது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஷவ்வாலும் இல்லை ரமதானும் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு கட்டாயம் கிடையாது. இங்கு என்ன நிலைப்பாடு எடுக்கப்படுகிறதோ அதே நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருப்பார்கள். ரமதான் என்று முடிவு செய்யப்பட்டால் அவர்கள் ரமதானுக்குள் இருப்பார்கள். ஷவ்வால் ஆரம்பமாகிவிட்டது என்று முடிவு செய்யப்பட்டால் அவர்கள் ஷவ்வால் மாதத்திற்கு வந்து விடுவார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.